எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனல் லைஃப் இஸ் எ நம்பர். இன்றைக்கி வந்து நம்ம ஆஃப் இயர்லி எக்ஸாமோட 10th இங்கிலீஷ் கொஷின் பேப்பர் வந்து ஓல்டு கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோம். இது வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பராக இருந்தாலும் இதில் இருக்க கொஸ்டின் ஒவ்வொரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேவா? எந்த கொஸ்டினுமே யாருமே ஸ்கிப் பண்ணாமல் படிங்க. ஓகேவா? கொஸ்டின் பேப்பர் கொஸ்டின் படித்தாலே நீங்கள் ஓரளவுக்கு 75% மேலே வந்து மார்க் கவர் பண்ணிடலாம். ஓகேவா? இதில் வந்து உங்களுக்கு 14 ஒன் வேர்டு கேட்டிருக்காங்க. ப்ரோஸ்லேருந்து 2 மார்க் 3 கேட்டிருக்காங்க. அடுத்து போயத்துலேருந்து 3 3 மார்க் வந்து 3 2 மார்க் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ப்ரோஸில் எத்தனை கேட்டிருக்காங்க? 3 2 மார்க் கேட்டிருக்காங்க. அதுமாதிரி போயத்துலேயும் 3 2 மார்க் வந்து கேட்டிருக்காங்க. அது மாதிரி எல்லோரும் இந்த போயம் லைனை வந்து கரெக்டாக வாசித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? போயம் லைன் வந்து மனப்பாட பாயம் வந்து உங்களுக்கு கம்பல்சரி. இல்லை போயம் லைன் வாசித்து வச்சுக்கிட்டா உங்களுக்கு இந்த ரைமிங் வேர்ட்ஸு அந்த மாதிரி கேட்கும்போது கொஸ்டின் கேட்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அடுத்தும் 3 2 மார்க் தான். அது வந்து கிராமர் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு ரோட் மேப் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 2 5 மார்க் வந்து பேராகிராஃப் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அது வந்து காமன் பேராகிராஃபாக தான் இருக்கும். ஓகேவா? அடுத்து வந்து 2 5 மார்க், கீழே 2 5 மார்க் வந்து போயத்துலேருந்து 2 5 மார்க்கு, பொயட்ரிலேருந்து 2 5 மார்க் கேட்டிருக்காங்க. இந்த பார்த்திங்கன்னா சொன்ன அலிகிரேஷன் வேர்ட்ஸு, ரைமிங் ஸ்கீமு, ஸ்பீக்கர் ஆஃப் ஸ்பீச்சு, இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் போயம் லைன்ஸை படித்து வச்சுருந்தா தான் உங்களுக்கு கரெக்டாக ஞாபகம் வரும். ஓகேவா? அது வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து சப்ளிமெண்ட்ரி ரீடரில் ஒரு 5 மார்க் வந்து கேட்டிருக்காங்க. இந்த ஜிக்ஜாக் இது வந்து ரீஅரேஞ்சு, இது வந்து உங்களுக்கு ஈஸி. ரீட் த ஃபாலோவிங் பேஜ், ஆன்சர் த கொஸ்டின். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து 4 5 மார்க் வந்து போயிட்டுருக்காங்க. இது வந்து டெவலப்பிங் இன்ஸு, ரைட் எ லெட்டர், நியூஸ் பேப்பர். ஓகேவா? அடுத்து வந்து இதை பார்த்து இந்த பிக்சரை பார்த்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் மேக் நோட்ஸு. ஓகேவா? 4 5 மார்க்கும்போது 5 மார்க்கு படித்தாலும் நீங்கள் நிறைய மார்க் வந்து எடுத்துடுற மாதிரியே தான் இருக்கும். அடுத்து வந்து மெமரி போயம் 2 8 மார்க் வந்து கேட்டிருக்காங்க. 8 மார்க் வந்து டெவலப்பிங் இன்ஸு, அது வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் கொஸ்டின் படித்து ஆன்சர் எழுதுகிற மாதிரி இருக்கும். கீழே அதே மாதிரி போயம் லைன்ஸ் கொடுத்து அதில் வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? கொஸ்டின் பேப்பர் நீங்கள் நல்லா படித்தாலே போதும், கொஞ்சம் ஈஸியாக வந்து நீங்கள் மார்க் எடுத்துடலாம். ஓல்டு கொஸ்டின் பேப்பரில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு முதல்ல பாருங்கள். ஓகேவா? அதை பார்த்தாலே உங்களுக்கு என்ன எப்படி கேட்குறாங்கன்னு மாடலே தெரிஞ்சிடும். ஓகேவா? அது மாதிரி நீங்கள் நல்லா படித்து நல்லா ஃபுல்லாக மார்க் வந்து கவர் பண்ணுங்கள். ஓகேவா? அது மாதிரி நம்ம சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் தெரியாத ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள். என்னால் இடையில வந்து வீடியோ போட முடியல. ஓகேவா? அது வந்து நம்ம கண்டினியூஸாக வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ.